1822. இந்த பாடல் இறுதி பாடல். அருளொளியினுடைய தலைப்பில் இறுதி பாடல். கூறுமின் நீர் முன் பிறந்து அங்கு இறந்தமை. இது முதலடி. கூறுமின் நீர் அப்படின்னு சொல்றாரு. கூறுமின்னா விளக்கி சொன்னால் அப்படின்னு பொருள். யாரை சொல்றாரு? நீர் அப்படிங்கிறார். நீர்னா தண்ணி கிடையாது, நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அந்த நீர் கிடையாது. நீர் என்றால் நீங்கள் அப்படின்னு பொருள். நீர் என்பதற்கு நீங்கள்னு பொருள். அப்போ விளக்கி சொல்லுங்கள். நீங்கள் எதையெல்லாம் விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னா, முன் பிறந்து அங்கு இறந்தமை அப்படின்னு சொல்றாரு. முன் பிறந்து அப்படிங்கிறார். இப்போ பிறப்பு சொல்லலை, இப்போ பிறந்தாச்சு. இது முன் பிறத்தல் கிடையாது, இது நிகழ்கால பிறப்பு. முன் பிறந்தவை முன்னாடி இருக்கு, அதை பிறந்து அங்கு இறந்தமை. அங்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம எங்கே பிறந்தோமோ அங்கே இருக்கிறத சொல்கிறது. நமக்கு எங்கே பிறந்தோன்னே தெரியாது. நமக்கு முன்பு ஒரு பிறவி இருக்குன்றதே நமக்கு நினைவே கிடையாது. உறுதியாலே மாயில மறைச்சிட்டாரு இது எல்லாத்தையுமே. ஸோ அதை முதலடியில் சொல்கிறார். உங்களால் முடிஞ்சால் விலைக்கு சொல்லுங்கள், நீங்கள் முன்னாடி ஜென்மத்தில் எங்கே பிறந்தீங்களோ எங்கே அங்கேயே இறந்துருப்பீங்க. அப்படி என்ன மாதிரி இறந்தீங்களோ அதை வேறு ஒரு தெய்வத்தின் மெய்ப்பொருள் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது அடியில் இது ஒரு சம்மந்தமில்லாத வேர்ட்ஸ் வருது, வார்த்தை வருது. இது நாலடியும் சேர்த்து பார்க்கும்போது நம்மளால் பொருள் புரிஞ்சிக்க முடியும். நேரடி வார்த்தை பொருள் பார்க்கும்போது வேறு ஒரு தெய்வத்தின் அப்படிங்கிற. இப்போ போன ஒரு பிறவி இருந்துச்சு. அந்த பிறவியில் அப்பையும் இது போல் நம்ம எந்திரிச்சிருப்போம், சாப்பிட்ருப்போம், தூங்கியிருப்போம். வாழ்க்கை ஃபுல்லாக இப்போ எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோமோ இதே மாதிரி ஒரு வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துருப்போம். இன்றைக்கி ஒரு தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒரு விருப்ப தெய்வம் இருக்கும். ஒருத்தருக்கு விநாயகர் பிடிக்கும், ஒருத்தருக்கு முருகர் பிடிக்கும், ஒருத்தருக்கு அம்பாள் பிடிக்கும், ஒருத்தருக்கு சிவன் பெருமாள்னு ஒருத்தருக்கு ஒரு தெய்வம் பிடிக்கும். இப்போ அது போலவே சென்ற ஜென்மத்திலும் என்ன பண்ணியிருப்போம்? ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கியிருப்போம் நம்ம இல்லைங்களா? அதான் அது வேறொரு தெய்வத்தின் அப்படிங்கிறது. தெய்வம் என்றால் என்ன பொருள்? நான் பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கேன். கடவுள் என்றால் நமக்கு உள்ளே கடந்து உள்ளே பார்த்தால் அவர் கடவுள். வெளியில் ஒரு ரூபமாக பார்த்தால் தெய்வம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பிறவிலேயே நம்ம வீட்டில் ஒரு சாமியுடைய சின்ன சிற்பம், மண்ணாலான ஒரு சிற்பம் வச்சுருக்கோன்னு வச்சுக்குவோம். அது தெய்வம். முருகராக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், யாராக வேணா இருந்துட்டு போட்டோம். அவர் பெயர் தான் வேறு, ஆனால் அது தெய்வம். ஆற்றலோடு அருளோடு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். இப்போ அந்த தெய்வம் அந்த பெருமாள் படம் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். கல்லாலானது ஒரு சிற்பம் உடஞ்சிருச்சு. என்ன பண்ணுவோம்? அந்த பெருமாள் படத்தை தூக்கி எங்கேயாவது ஒரு கோயிலையோ எங்கேயோ போய் வச்சுட்டு வேற ஒரு பெருமாள் படத்தை கொண்டு வந்து வாங்கி வைப்போம். அப்போ அது வேறொரு தெய்வம். உள்ளுக்குள்ள இருக்க ஆற்றல் அருள் எல்லாமே ஒன்று தான். பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அருள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் தெய்வம் என்று சொல்லக்கூடியது ரூபமாக பார்த்தல் தான் தெய்வம். இப்போ வெளியில் அது ரூபமாக பார்க்குற தெய்வத்தை தூக்கி போட்டுட்டோம் இல்லையா? அந்த மாதிரியே இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் நான். சிற்பத்தை உடையிறது, தூக்கி போடுறது. போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கியிருப்போம். அது என்ன தெய்வம் என்று நமக்கு நினைவு இருக்காது. அந்த தெய்வத்தினுடைய மெய்ப்பொருள் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு. மெய்ப்பொருள் அப்படின்னா மெய் என்றால் உண்மை. எது உண்மை இங்க? அந்த தெய்வத்தினுடைய ரூபம் உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ஜென்மத்திலே அது எல்லாத்துக்குமே இருக்கும். வீட்டில் ஒரு சாமி படம் இருக்கும், இல்லை ஒரு சாமியுடைய சிற்பம் இருக்கும். பல பேருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட சிற்பம் ரொம்ப பிடிக்கும். டெய்லி அதை பார்க்காம வெளியில் போக மாட்டாங்க, பார்க்காம அலுவலகம் போக மாட்டாங்க. சும்மா வெளியில் ஒரு சினிமாவுக்கு போனால் கூட சரி, சாமியை பார்த்து அதை அப்படியே பார்த்துட்டு போகிறதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி, ஆனந்தம், சந்தோஷம். ஏன்லாம் தெரியாது. ஏன்? அதன் மீது ஒரு ஈர்ப்பு, அந்த தெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு. இப்போ இது உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்குவோம். உடஞ்சி போனோடனே என்ன செய்யும்? மனசு கவலைப்படும். ஐயோ, நம்ம தெய்வம் உடஞ்சி போய். அப்போ என்ன செய்வாங்க? அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சிற்பத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்போ என்ன செய்வாங்க? இவ்வளோ நாள் எந்த தெய்வத்தை பார்த்து இது உண்மை, இவர் தான் பெருமாள், இவர் தான் முருகர், இவர் தான் விநாயகர் என்று எந்த மனம் சிந்தித்து கொண்டிருந்ததோ அந்த மனம் என்ன செய்யுதான் இங்க? உடைந்தது உடனேயே அதை தூக்கி போட்டுட்டு வேறொரு தெய்வத்தை அதே மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சாங்க அந்த தெய்வத்தை. அப்ப தூக்கி போட்ட தெய்வம் என்ன ஆயிடுச்சு? இல்லைன்னு ஆயிடுது இல்ல. இவ்வளவு நாள் இதுதான் உண்மை உண்மைன்னு நம்பிக்கைக்கிட்டு கொண்டிருந்த மனம் இப்பொழுது அதுவே தூக்கி போடுது. ஏன்? அது உண்மை இல்லைன்னு மனம் நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ புதுசா கடையில இருந்து வாங்கிட்டு வர்ற தெய்வம் இப்போ இதுதான் உண்மையான தெய்வம் என்று மனம் நம்ப ஆரம்பிச்சிடுச்சு.
அப்போ மனம் மாறுது இல்லையா? அதத்தான் இங்க சொல்றாரு. மெய்ப்பொருள் நீங்கிவிடும். உள்ள வந்து எதை தெய்வம் என்று நீங்கள் சிந்தித்தீர்களோ, அது நீங்கிவிடும். ஸோ இது 2வது அடியில சொல்றாரு. 3வது அடியில "பாரணியும் உடல் வீழ விட்டு ஆருயிர்" அப்படின்னு சொல்றார். பாரணியும் பார் என்றால் உலகம். உலகம் அணியும். அணியும்னா அணிந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு பொருள். இந்த உலகம் ஒரு பொருள அணிஞ்சிருக்காம். எத அணிஞ்சிருக்கு அப்படின்னா, உடல் அப்படிங்கிறாரு. நாம் எப்படி இந்த உடையை அணிந்திருக்கிறோமோ, நம்ம உடலை இந்த உடை அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நல்லா இருக்கு இந்த உடம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம உடம்பு இப்ப அந்த சட்டைய போட்டிருக்கோம். போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? நம்ம புடிச்சுக்கிட்டே இருக்கோமா அது கீழ விழாம இருக்கிறதுக்கு? உடம்புக்கு ஏத்த மாரி தச்சுக்கிட்டு உள்ள போட்டாச்சு. அதோட மறந்துடுறோம். காலையில எந்திரிச்சு குளிச்ச உடனே இந்த சட்டைய போட்டதுக்கப்புறம், இதோட அடுத்த நாள் குளிக்க போம்போது, இல்ல தேவைப்படும் கழட்டும்போது தான் அது உடம்புல இருக்குன்ற ஒரு உணர்வே இருக்கு. அதுவரைக்கும் இந்த சட்டைய நம்ம கழட்டுறதே இல்ல. அது பாட்டுக்கு உடம்புக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி இந்த உலகம் என்ன செய்யுதாம்? இங்க இருக்கக்கூடிய உடல்களையே எது மனித உடல் மட்டும் இல்ல, ஜீவராசிகள் எல்லாத்தையுமே அது இங்கு அணிந்து கொண்டிருக்கின்றது. உடை என்பத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். இப்ப நீங்க இந்த உலகத்துல இருக்க மண்ணுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு? பச்சை பசேல்னு மரங்கள், செடிகள், கொடிகள், பூச்சி இனங்கள் ஏதோ ஒன்று மேலே இருந்துட்டு தானே புவியீர்ப்பு விசையில எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. இது எல்லாமே அது உலகம் அணிந்து கொண்டிருக்கின்றது. எதை அணிந்து கொண்டிருக்கின்றது? இந்த உடம்பை அது அணிந்து கொண்டிருக்கின்றது. எல்லாத்தையும் பத்திரமா கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த உடம்பு இப்ப இந்த சட்டைய புடிச்சுக்கிட்டு இருக்கோ, அதுபோல இந்த உடம்பை இந்த உலகம் பிடித்துக் கொண்டிருக்கின்றது. அத அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது நம்ம புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். புவியீர்ப்பு விசையெல்லாம் இந்நேரம் நம்மளால இங்க உட்கார்ந்து பேச முடியுமா இன்னைக்கு? இல்ல. எங்கேயோ பறந்துகிட்டு இருப்போம் ஒரு பக்கம். ஆனா அது பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் அணிதல் அப்படின்னு சொல்றாரு. எத பிடிச்சுருக்கு இந்த உடம்ப? அந்த உடம்பு வீழ விட்டு அப்படிங்கிறாரு. வீழ விட்டுன்னா என்ன? இந்த உடம்பு இப்ப இறந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். என்ன ஆகும்? இங்கே விழுந்துரும். இல்லைங்களா? அந்த உடம்பு இங்கே தான் இங்கேயே விழுந்து இதே மண்ணு இங்கே தானே புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க. உடல் வீழ விட்டு விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் ஆருயிர் அப்படிங்கிறாரு. ஆருயிர்னா என்ன? உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா. அதான் ஆருயிர். அதாவது ம ஆறா அமுது அப்படின்னா திகட்டாத ஒரு பேரின்பம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல ஆருயிர் அப்படின்னா, அது என்னைக்குமே அழியாத ஆன்மா அப்படின்னு பொருள். ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. அது என்ன செய்யும்? இறைவனோடு தான் சென்று சேரும். இந்த உடம்பு ஆனது இங்கு அழிந்து விடுகின்றது. அப்ப உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா வந்து என்ன செய்யுது அடுத்து? "தேரணிவோம் அது செப்ப வல்லீரே" அப்படின்னு சொல்றாரு. தேர்ன்னா என்ன? எல்லாருக்கும் தெரியும். சாமியை வைத்துக்கொண்டு இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு வாகனம். இல்லையா? ஸோ, அந்த சாமிய வச்சுக்கிட்டு உள்ள கூட்டிக்கிட்டே போவாங்க. என்ன செய்யும் சாமிய கூட்டு போறது அப்படின்றது உலக ரீதியாக சொல்லக்கூடிய விளக்கம். தேருக்கு ஒரு தத்துவ விளக்கம் ஒண்ணு இருக்கு. இந்த தேர் உற்சவம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கோயில்ல வந்து சாமிய ஊர்வலம் வச்சு அந்த ஊரையே, கிராமத்தையே சுத்திக்கிட்டு வந்து திருப்பி கோயில்ல வந்து விட்டுருவாங்க. அந்த தேர இழுத்தோம்னா பிறவியில மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் ஒரு 2 நிமிஷமாவது போய் அந்த தேர போய் இழுத்துட்டு வருவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். தேர் திருவிழான்றது நடக்கும். அந்த தேர் திருவிழாவுடைய தத்துவம் என்ன உள்ள அப்டின்னா, இந்த சாமி எப்படி தேர் மேல உட்கார்ந்திருக்காரோ, அதுபோல இந்த உடம்பு இருக்கு இல்லையா? இந்த உடம்பிற்குள்ளே மூலாதாரத்தில் இங்கே குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலானது அங்க ஒளிந்திருக்கிறது. உள்ளுக்குள்ள இருக்கு. ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றத விட உள்ள இருக்கு. தேர எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கயிற புடிச்சு இழுத்துட்டு போறோமோ, அதுபோல இந்த மூச்சு காத்த வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அத இழுத்துட்டு போய் சகசரதலத்துல விடணும். இதனுடைய பிலாசபி தான் தேர் தத்துவம். எப்படி ஆரம்பிச்ச இடத்துல தேர வந்து கோயில் வாசல்ல ஆரம்பிச்சு, மொத்த ஊரையும் சுத்திட்டு, திருப்பி வந்து சாமி தேருக்குள்ள உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்துருவாரு. கோயில்ல போய் உட்கார்ந்துருவாரு. மூலஸ்தானத்துல எங்க இருந்து கிளம்புனாரோ அங்கேயே போய் உட்கார்ந்துருவாரு. அந்த மாரி நம்ம கிளம்புன இடம் எங்க? மூலஸ்தானத்துல இருந்து தான் கிளம்புனோம் நம்ம. பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? இறைவனோட தானே இருந்தோம். கைலாசத்துல. இறைவனோட அருள் ஒளியா கலந்திருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த உலகத்துக்குள்ள புகுந்தோம்னு விளக்கம் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு 1820 பாடல்ல, முதல் பாடல் இந்த வகுப்புல இந்த இன்னைக்கு பார்த்த முதல் பாடல்ல. அந்த மாரி நம்ம மூலஸ்தானத்துல தான் இருந்தோம். அங்கிருந்து கிளம்பி தேருக்கு வந்தாச்சு. தேருக்கு வந்து என்ன செய்றது? இப்ப ஊர சுத்தி அப்படியே தேர் வலம் வர்ற மாரி, நம்ம இந்த உலகத்த சுத்திக்கிட்டே இருக்கோம்.
தேர் எப்படி ஊரை சுத்துதோ அது போல உலகத்தை சுத்துறோம் இப்போ. உலகத்தை சுத்துறதா இந்த இடத்துல சொல்றாரு, தேர் அணிவோம். இன்னைக்கு உலகத்தை சுத்தும்போது என்ன ஆயிடுது, இங்க இருக்க பார்க்கறதெல்லாம் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறோம். இப்ப இத விட்டுட்டு உள்ளுக்குள்ள ஒரு தேர் இருக்கு. அதை எடுத்து அணிவோம் அப்படின்றாரு. அணிஞ்சுக்குவோம் அப்படின்றாரு. அத அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும் உங்களுக்கு? உள்ள இருக்க மூலாதாரம் சகசரதலத்துக்கு போய் எப்படி இறைவனிடம் சென்று சேரும் முறையை அதுதான் இந்த இடத்துல. என்ன மார்க்கம் வேணா இருக்கட்டும். தேரணிவோம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு பொருள் 2 விஷயம் சொன்னேன். பிலாசபி வழியா சொன்னேன். ஒண்ணு தேர் ஊர சுத்திட்டு வர்றதுன்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன் ஒண்ணு. இன்னொன்று கொண்டில்லை சகி சகசரதலத்துக்கு போறதுன்னு சொன்னேன். அப்ப அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, எங்கேருந்து நம்ம கிளம்பணுமோ அங்கேயே சென்று சேர்தல் தான் தேரணிவோம். இல்ல மூலஸ்தானத்துலேருந்து கிளம்பி மூலஸ்தானத்துக்கே போறது. அப்ப உடம்பு இங்க விழுந்துருச்சு. இந்த உயிர் உள்ளுக்குள்ள இருக்க உயிரு என்ன செஞ்சான்? எங்க கிளம்பிச்சோ அங்கே போச்சான் அந்த இடத்துல. இத செப்ப வல்லீரே அப்படின்றாரு. செப்ப வல்லீரேன்னா என்ன? அந்த செப்புதல் அப்படின்னா சொல்லுதல். இது வந்து தூய தமிழ் வார்த்தை. பல பேர் அது தெலுங்கு வார்த்தை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. செப்புதல் அப்படின்றது. ஆனா தமிழ் வார்த்தை. செப்புதல்ன்றது தெலுங்குக்காரங்க தான் நிறைய உபயோகப்படுத்துறாங்க அந்த வார்த்தைய. சாதாரண பேச்சு முறையில. ஆனா அது தூய தமிழ் வார்த்தை. இத செல்ல வல்லீரே அப்படிங்கிறார். வல்லீரேன்னா என்ன? வலிமை படைத்தவர்களே அப்படின்னு பொருள். இப்ப யாரெல்லாம் இங்கு இதை தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ, இதை மற்றவர்களுக்கும் எடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நாளைக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், ஆரம்பத்துல என்ன சொல்றாரு? கூறு மீன் நீர் அப்படின்றாரு. யாருக்கெல்லாம் உங்களுக்கு எடுத்துச் சொல்லும் வல்லமை இருக்கிறதோ, நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். சென்ற பிறவியில் பிறந்து இறந்து விட்டீர்கள். அப்பொழுது உங்களுக்கு என்று நீங்கள் வழிபட்ட தெய்வம் என்று ஒன்று இருக்கும். அந்த எண்ணம் ஒண்ணு இருக்கும். இதுதான் தெய்வம் என்ற உண்மை என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணமும் அங்கு நீங்கிவிடும். அப்போ என்னென்னலாம் நினைக்கிறோமோ, இதுதான் தெய்வம் என்று ஒரு மனிதன் நினைத்திருந்தாரோ, அந்த எண்ணமே ஒரு காலத்தில் நீங்கிவிடும். அப்ப நிலையானது எது இங்கு அப்படி என்று பார்த்தால், அங்கே இருக்கக்கூடிய அருள்தான் நிலையானதே தவிர்த்து, வெளியே பார்க்கக்கூடிய படங்களோ, சிற்பங்களோ எதுவுமே அங்கு நிலையானது இல்லை. அனைத்துமே இங்கு அழியக்கூடியதுதான். அழியாத வஸ்து அருள் என்ற ஒன்று மட்டும்தான் இருக்கின்றது. இந்த உலகமே அணிந்து இருக்கக்கூடிய இந்த உடம்பு. இந்த உடம்பு நம்ம நினைச்சிருக்கோம், இந்த உலகம் வந்து நம்மள அணிஞ்சுகிட்டு இருக்கு. பிடிச்சுக்கிட்டு இருக்கு. கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதற்கும் மூலம் அந்த அருள் தான் காரணம். அப்ப இந்த உலகம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் அருள் தான் காரணம். மீதி எதுவுமே காரணம் கிடையாது. நீங்க ஒரு சிற்பத்திலேயோ, உருவத்திலேயோ, ரூபத்திலேயோ பார்த்தோம்னா, அது தெய்வம் தான். இறைவன் தான். ஆனால் அது நம்முடைய எண்ணத்தில் அழியக்கூடியது. அழியாத வஸ்து இங்கு ரூபமாக இல்லை. ரூபம் இல்லாமல் அருள் வழியாகத்தான் இருக்கின்றது. அந்த அருளை நீங்கள் எப்பொழுது உணர்கின்றீர்களோ, அப்பொழுது இந்த உடல் இந்த உலகத்திலேயே வீழ்ந்துவிடும். உள்ளே இருக்கக்கூடிய உயிரானது எங்கு கிளம்பினோமோ, மூலஸ்தானத்துக்கு இறைவன் கிளம்புறாரு இல்லையா தேர் ஊர்த்து, அந்த மாதிரி எங்கு கிளம்பினோமோ, அந்த இடத்துக்கே நீங்க போய் சேர்ந்துருவீங்க. இதனை நீங்கள் தெரிந்து கொண்டு, அதன் வலிமையால் அடுத்தவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ரொம்ப அழகான பாடல் இது. நிச்சயமா இது நமக்கு தெரியாது. ஆனா பாடல்ல படிச்சிருக்கோம். 10 பாடல் அருள் வழியில சொல்லியிருக்காரு. 10 பாடலையும் அருள் என்றால் என்ன? அது எப்படி உபயோகப்படுத்தினோம்? எப்படி பிறவில்லாத நிலைக்கு போகணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு, சொல்லி முடிச்சுட்டு இத நீங்க கடைபிடிக்க ஆரம்பிங்க. நமக்கு ஒரு அட்வைஸா பண்றாரு இந்த இடத்துல. பார்க்கறதெல்லாம் அருள பாருங்க. பார்க்கும்போது அப்ப இது தெய்வத்தையே பார்த்தா கூட சரி. நீங்க கோயில்ல இருக்க மூலஸ்தானத்துக்கு போறோம். இப்ப காசி விஸ்வநாதர பார்க்க போறோம். அண்ணாமலையார பார்க்க போறோம். இல்லைங்களா? இப்ப அங்கேயும் அங்க ஒரு சிற்பம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த சிற்பமும் தெய்வம் தான். அந்த தெய்வத்திடம் இருந்து அந்த அருளானது வரத்தான் வந்து கொண்டே தான் இருக்கும். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்தியா ஃபுல்லா பல கோயில்கள் இருந்தது. எல்லா கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா, மூலஸ்தானத்துல சிற்பம் ஒன்று இருந்தது. முஸ்லீம் படையெடுப்புல வந்து எவ்வளவு கோயிலை மூலஸ்தானத்துல இருக்க இறைவனெல்லாம் அடிச்சு, உடைச்சு நாசப்படுத்துனாங்க. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க? இந்த உடைந்த சிற்பம் கூட இறைவன் தான் என்று சொல்லி யாரும் இங்கு வழிபடவில்லை. அப்படியே தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணாங்க? வேறொரு சிற்பத்தை அதே போல செய்து கொண்டு வைத்துவிட்டு திருப்பி வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப அந்த இடத்துல இருக்கிறது அந்த மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய சிற்பம் என்பது மாயினால் பார்ப்பவர்களுக்கு தானே தவிர்த்து, உள்ளே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அருள் தான் முக்கியமானது. அந்த அருள் தான் என்ன செஞ்சு இருந்த சிற்பத்திலயும் அந்த அருள் தான். 2வது வந்த சிற்பத்திலயும் அந்த அருள் தான். 3வது நாளைக்கு ஒரு சிற்பம் வந்தாலும் அங்க அருள் தான் இருக்கும். அந்த அருளை நிச்சயில் இருக்கின்றது என்று நிலையாக பற்றிக் கொள்ளுங்கள். அதை யார் ஒருத்தர் அந்த அருள் தான் உண்மை என்று பற்றுகிறார்களோ,
அவர்களுக்கு இந்த உடம்பு இந்த உலகத்திலே விழும் பொழுதும் இந்த உடம்பானது இறைவனை சென்று அடைந்து விடும். இதை வந்து உடம்பு இருக்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் செப்ப வல்லீரே அப்படிங்கிற. அப்போ என்ன அர்த்தம்? இப்போவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். 10 பாட்டை படித்தாச்சு. 10 பாட்டில் இருக்கக்கூடிய கருத்தை நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு ஆயுள் இருக்கும். 80 வயசோ 100 வயசோ ஒரு ஆயுள் இருக்கும் ஒரு மனிதருக்கும். அதற்குள்ளாகவே இந்த இறைவனை நமக்குள் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நாம் தெரிந்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் சொல்லலாம். இது உங்களால் இயலும் என்று ஒரு கருத்தை இந்த இடத்துல வைக்கிறாரு. இதான் அந்த பாடலுடைய கருத்து. யாரும் கேட்கல, பரவாயில்ல, சொல்லுங்க ஐயா. என்னுடைய நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்ற, நீங்கள் இந்த உயிர்கள் எல்லாம் நாங்கள் இந்த இறைவன்ல இருந்து பிரிஞ்சு வந்து நாங்கள் அப்ப பிறந்த மாயை தான் எங்களுக்கு அதை உணர விடாம தடுக்குதுன்றது இன்றைக்கும் சொன்னீங்க. ஆமா, இந்த மாயன்றதுதான். அப்ப இப்ப என்னுடைய கேள்வி என்னன்றையே, இப்ப இறைவனுடைய அந்த பவரை நாங்க உணர விடாம தடுக்கிற அந்த மாயன்றது இப்ப கிட்டத்தட்ட இறைவனுடைய அதே சக்தி அதே பவர் இருந்தா தான் அதால் தடுக்க இயலும். நிச்சயமா, உறுதியா. மாயை ரொம்ப வலிமையானது, மிக மிக வலிமையானது. அதனையே அதுதான் அதுதான் கேட்கணும். அதான் இப்ப அதான் இப்ப எங்களுக்கு அந்த மாயன்றது அப்போ கிட்ட அது இறைவன் அதே பவர் இருந்தா தான் அதுல அதை தடுக்கிறது. இப்போ உதாரணமா நீங்க இப்போ ராக்கெட் சண்டை பிடிக்க ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராக்கெட்டை தடுக்கிறதுக்கு அதுவும் கூட பவர்ஃபுல்லா உண்டாதான் தடுக்க இயலும். அப்ப இந்த இறைவனுடைய சக்தி, அப்ப மாய அவ்வளவு சக்தி, அது எப்படி அந்த மாய சக்தின்றது எப்படி அதை செய்யுதுன்றதுதான் என்ற கேள்வி. அதாவது ஐயா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆசைகள் வினைகள் அளவுக்கு அதிகமா இருக்கு. அதெல்லாம் தீக்கணும் அப்படின்னா அதை விட வலிமையான ஒன்று வேண்டும். அதுதான் இங்க மாயை. புரிஞ்சுச்சுங்களா? ஏன்னா நாம் எல்லாம் ஒரு காலத்தில் இறைவன்கிட்ட தான் இருந்தோம்னா அப்போ நமக்குள்ளும் இறைவனது பேராற்றல் ஒன்று நிற்கிறது. இப்போ இறைவன் பேராற்றலோடு நிற்கிற ஒருத்தர் ஆசையை தீக்கணுன்றதுக்காக தான் இறைவன் என்ன பண்ணுறாரு? வலிமையான ஒரு மாயையை படைச்சு உள்ள வச்சுட்டார். அவர் தான் படைச்சது, மாயையும் அவர் தான் படைத்தாருங்க. சரிங்களா? அதனையே கேட்கல, அந்த மாயை அவரெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டதோ? இங்கே இடத்துல எல்லாமே இறைவனால் தான் தோற்று. நான் தான் பல முறை கதை சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. நிறைய ஒரு கதை 4 முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு குழந்தையை வந்து நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா பார்க்குற பொருளெல்லாம் கேட்கும். பொம்மை வாங்கி கொடு, மிட்டாய் வாங்கி கொடு, சாக்லேட் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு, இல்லையா? பெற்றோர்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க, பார்க்குறதெல்லாம் கேட்கும். அந்த பெற்றோர்கள் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், குழந்தைய அழுக ஆரம்பிச்சிடும். அம்மாவை காணும், அப்பாவை காணும்னு. அது என்னென்னலாம் கேட்டுச்சோ அதெல்லாம் வேறொரு நபர் வாங்கி கொடுத்தாலும் இதெல்லாம் எனக்கு வேணாம், அம்மா தான் வேணும்னு சொல்லும். சரிதானே உங்களுக்கு? அப்போ அப்பா அம்மா தான் அதுக்கு மூலமாக இருக்கிறது. அதுபோல் நமக்கும் அப்பா அம்மா இறைவன் தான். அங்கே இறைவன் நம்ம முன்னாடி இறைவன் இருக்கின்றார் என்பது மாயை இல்லாமல் நம்ம இருந்தோம்னு வச்சுக்குவோம். ஒரு பக்கம் எனக்கு இறைவனை சென்று அடையவே வேண்டும்னு அழுவோம், குழந்தை அழுகுற மாதிரி அழுவோம். இன்னொரு பக்கம் ஆனால் என்ன சொல்லும்? ஆசை எனக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. சாப்பிட்ணும், தூங்கணும், இல்லைங்களா? குடும்பம், பந்தம், பாசம், வேலைக்கு போகணும், கார் வாங்கணும், இந்த ஆசைகள் எல்லாம் உள்ளே இருக்குது. இந்த ஆசையை குழந்தை எப்படி எனக்கு பொம்மை வேணாம், அது எதெல்லாம் கேட்டு ஆசை பிடிச்சாலும் வேணாம் வேணான்னு சொல்லுமோ, நாம் பிறந்து மாயை இல்லாமல் இறைவனை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா ஒரு பக்கம் அழுதுகிட்டே இறைவன்கிட்டையும் போக முடியாமல், ஏன்னா ஆசையை தீர்த்தான் இறைவன்கிட்ட போக முடியும். அப்போது ஆசையும் தீர்க்க முடியாமல் இறைவன்கிட்டையும் போக முடியாமல் நடுவில் தள்ளாடிக்கிட்டு கிடப்போம். அதனால தான் இறைவன் என்ன பண்ணிட்டாரு? வலிமையான மாயை படுத்து மறந்துரு என்னையன்னு சொல்லிட்டு மறக்க வச்சுட்டாரு உள்ள. இப்போ என்ன பண்ணாரோ? இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த குழந்தை அம்மாவை மறந்துடுச்சு. மறந்தவொடனே அதுக்கிட்ட என்னென்னலாம் ஆசைப்பட்டுச்சோ பொம்மை வாங்கி கொடுத்தா ஜாலியாக பொம்மையோட விளாண்டுக்கிட்டு இருக்கோம், சாக்லேட் மிட்டாயை சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக அது வாட்டுக்கு விளாண்டுக்கிட்டே இருக்கிறது மாதிரி நாம் இங்கே விளாண்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே. ஸோ அதில் இறைவன் காரணமாகத்தான் நீங்கள் மாயையை படைத்திருக்கின்றார். நமக்கு வந்து எல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த திருமந்திரம், தேவாரம் இதெல்லாம் படித்து இறைவனை நோக்கி ஓடணும்னு படிக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொம்மையை வச்சு விளையாண்டுக்கிட்டு இந்த சாப்பிட்றதுலலாம் கொஞ்சம் சலிச்சிருச்சு. எவ்வளோ நாள் தான்ப்பா இதையே சாப்பிட்டுக்கிட்டு விளையாண்டு எப்போ தான்ப்பா நான் உங்ககிட்ட வந்து சேருவேன்னு ஒரு இறுதி நிலையில் வரும்போது சலித்தல் வந்துடுது. நம்ம சாப்பிட்ற பொருளே பிடிச்ச உணவு ஒன்று ஹோட்டலில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்குவோம், பிளேட்டு ஃபுல்லாக கொடுப்பாங்க. சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவ்வளோ ஆர்வம், ருசி, மனம் எல்லாத்தையும் ரொம்ப அதிகமாக நுகருவோம். பாதி சாப்பிட்டு முடித்தோடனே அந்த வாய் எடுத்து வைக்கும் போது இருக்க ருசி அந்த நுகர்தல் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். கடைசி சாப்பிடும்போது அப்பாடா முடிச்சாச்சு, போதுண்டாப்பா, இன்னும் கொஞ்சம் வேணாம் வேணாம் அப்படின்னு, இல்லைங்களா? அதுபோல் ஆசை, பாசம் இதெல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஐயோ போதுண்டாப்பா சாமி, நான் சீக்கிரம் போகிறேன்டாப்பா அப்படின்னு
ஒரு கடைசி பிளேட்டு சாப்பிட்டுட்டு இருக்கவங்களால தான் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். மாயை, ஆசை எனக்கு வேணாம் வேணாம் சீக்கிரம் உன்ட்ட வந்து சேர்ந்துரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ மாயை கொஞ்சம் குறையும். இந்த நேரத்துல இன்னும் அதிகமாக இறைவனை நாம் வழிபடும் பொழுது, அந்த சிந்திக்கும் பொழுது மாயை உறுதியாகவே விலகிவிடும். நம்ம இந்த பாடல்ல பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு பார்த்த 3 பாடல்ல 2வது பாடல்ல பார்த்தோம் இல்லையா? இறைவன் உள்ளுக்குள்ளே வந்து மருளது நீக்க அப்படின்னு சொன்ன இருளது நீக்கன்னு சொன்னார் இல்லையா? மாயையை நீக்கிருவாரு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? நிச்சயமாக அது பொருள் நீக்கி விடுவார் இறைவன். நாம நீக்க முடியாது. அவர்தான் அதை நீக்கணும். சிந்திக்கலாம். மாயை போணும். அப்ப மாயை போணும்னா இந்த இடத்துல வெளிச்சம் ஒண்ணு இருக்கு. இருட்டுக்குள்ள போய் இருந்துகிட்டு, இங்க வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இருக்குன்னு நெனச்சுக்கிட்டே எப்படியாவது இந்த பொருள தேடி எடுத்தோம்னா, தேடி எடுத்துருவோம்ல நம்ம. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கரண்ட் போச்சு அப்படின்னா, தீப்பெட்டியோ, டார்ச் லைட்டோ, எமர்ஜென்சி ஏதோ ஒண்ணு இருக்கும். ஃபுல் இருட்டா இருக்கு. நம்ம என்ன நெனைப்போம், கொஞ்சம் கூட இருட்டா இருக்குப்பா என்னால இங்க எடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருப்போமா? தடுமாறி எதையாவது போய் எடுத்து வெளிச்சத்த வைப்போம்ல்ல. அதுபோல இன்னைக்குள்ள ஒரு இருட்டுக்குள்ள இருக்கோம். இன்னைக்கு தடுமாறி போய் ஒரு தீப்பெட்டி எடுத்து விளக்க ஏத்துறது இல்ல நம்ம. வேலை கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து தானா எரியும். மாய தானா போயிடும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது அப்படி போகாது அதுதான். முயற்சி செஞ்சோம்னா உறுதியா போயிடுவாங்க. வெளிச்சம் வந்தா இருட்டு போயிடும். அவ்வளவுதான். சரிங்களா ஐயா? நன்றி ஐயா. நன்றி ஐயா. நல்லது, நல்லது, நல்லது ஐயா.